வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியாக வரகரிசியையும் முளைக்கட்டின தானியத்தையும் வச்சு நம்ம இன்றைக்கி அடை செய்ய போகிறோம். அதுக்காக இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிறு, கொள்ளு, பச்சை பட்டாணி, கொண்டக்கடலை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி இன்றைக்கி இந்த அடையை செய்ய போகிறோம். இதை எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடை செய்கிறதுக்கு முதல் நாளே நம்ம எடுத்து வச்சுருக்க தானியங்கள் எல்லாத்தையும் 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நம்ம ஒரு டப்பாவில் போட்டு மூடி போட்டோன்னா நல்லா முளைச்சி வந்துடும். முளைச்சி வந்த பிறகு இந்த அடையை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம வரகரிசியை ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்குவோம். நான் இன்றைக்கி 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வரகரிசியை ஊற வச்சுட்டேன். 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்து ஊற வச்சு நம்ம இப்போ வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம அடமாவை ரெடி பண்ணிடலாம். இந்த அடை பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்ச முளைக்கட்டின தானியங்களை கொஞ்சம் கூட குறைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். டேஸ்ட் மாறாது. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்து ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலை, 1/2 கப் முளைக்கட்டின பச்சைப்பயிறு, 1/2 கப் அளவுக்கு கொள்ளு பருப்பு நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை நம்ம சேர்த்துக்குவோம். இந்த அடை மாவு கூடவே நம்ம சேர்த்து அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு, 2 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளையுமே நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி திக்காக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறப்பாக அடமாவு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு கிறிஸ்பியாக சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாகிடும். அதுக்காக ஓரளவுக்கு குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். நாம் அரைச்சி எடுத்து அடமாவு கூட சேர்க்குறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸ்பினாச் கீரையை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்பினாச்சுக்கு பதிலாக நம்ம முருங்கைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரைன்னு எந்த கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கீரை இல்லைனாலும் நீங்கள் இதை அப்படியே நம்ம இந்த மாவு கூட வெறும் வெங்காயத்தை மட்டுமே சேர்த்து செய்யலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெருங்காய வாசம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா கூட ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நம்ம அடமாவு பக்குவத்துக்கு இதை கலந்து நம்ம ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் சேர்த்துறாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா மாவு கலந்தாச்சு. அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு நம்ம அடையாக ஊற்றி எடுத்துருவோம். தோசைக்கல் நல்லா காஞ்சி வந்துருச்சு. நம்ம கலந்து வச்ச மாவை இப்போ அடைகளாக ஊற்றி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த அளவு பக்குவத்தில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக வேணும்னா நல்லா நைஸாக தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துட்டு மூடியை போட்டு நம்ம வேக வச்சிடலாம். எண்ணெயோட அளவு உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தால் எண்ணெயை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த அடைக்கு நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டு நல்லா வெந்த பிறகு இதை திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லாவே ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போது 2 பக்கமுமே அடை தோசை வெந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் நல்ல கிறிஸ்பியாக அதே சமயம் சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீதம் இருக்க மாவையும் நம்ம இந்த மாதிரி அடைகளாக ஊற்றி எடுத்துடலாம். இப்போ நம்ம சூப்பராக நல்ல டேஸ்டியான வரகரிசி அடை தோசை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.